திருச்சியில் ஜவுளி கடை ஊழியர் மீது பெண்கள் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது திருச்சி மாநகரத்தின் மைய பகுதியாகவும் வர்த்தகத்தின் முக்கிய பகுதியாக இருப்பது திருச்சி NSP ரோடு, சின்னக்கடை வீதி, பெரிய கடை வீதி, நந்திக்கோவில் தெரு மற்றும் சிங்காரத்தோப்பு ஆகிய பகுதிகளில் பார்த்தோம் என்றால் அதிகப்படியான வர்த்தக கடைகள் நிறைந்த பகுதி. இங்கு ஜவுளி கடைகள், நகைக்கடைகள் போன்ற அனைத்து கடைகளுமே இந்த பகுதியில் இருக்குது. அடுத்த வாரம், அதாவது வருகின்ற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் சூழல்ல இந்த பகுதிகளில் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த தீபாவளி பண்டிகைக்கு தேவையான ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் இனிப்புகள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்காக இந்த சாலைகள்ல குவிவது வழக்கம். அதன்படி நேற்றைய தினம் பார்த்தோமேயானால் இந்த பகுதிகளில் அதிகமாக தரைக்கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெரிய பெரிய கடைகளுக்கு முன்பாக சிறிய தரைக்கடைகள் மற்றும் சாலை ஓரமாக நின்று கொண்டு பலர் வியாபாரம் செய்து வரும் நிலையில அவர்கள் இந்த பெரிய கடைகளுக்கு இடையூறு செய்து வருவதாக ஒரு தகவல் இடையூறு செய்துள்ளனர். அப்போது அந்த பெரிய நிறுவனத்தினுடைய ஊழியர் அந்த தரைக்கடை மற்றும் சாலையோரம் நின்றவர்கள் மீது தள்ளி நின்று விற்பனை செய்யுமாறு அறிவித்திருக்கிறார். அதனை கேட்காத அவர்கள் தொடர்ந்து அங்கேயே நின்று பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய நிலையில அந்த கடை ஊழியருக்கும் அங்க சாலையோரம் விற்பனை செய்த பெண்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியுள்ளது. அப்போது இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த காட்சிகளின் அடிப்படையில் தற்போது மலைக்கோட்டை போலீசார் இந்த CCTV காட்சியின் அடிப்படையில் அந்த விற்பனை செய்த நபர்கள் மற்றும் அந்த கடையினுடைய ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.